ஹாய், பருவதமலை வந்திருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக வேறு ரூட்டு, கடலாடின்னு சொல்லிட்டு. நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செக்கிங் முடிஞ்சிருச்சு. டைமிங் பார்த்தா மணி 12:25 ஆகுது. ஆக்சுவலாக அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் இந்த ரூட்டில் வந்தோம். அப்போ இந்த ரூட்டு எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் காட்டு ஊரில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் தான் நடந்துருப்போம். போக போக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏற முடியாதுன்னு நினச்சோம். அந்த சைடு 1000 பேர் வந்துட்டாங்க, அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சுற்றி கிற்றி கடலாடி ரூட்டுன்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து செக்கிங் முடிச்சுட்டு ஏறிட்டோம். கூட என்னோடய ட்ரெக்கிங் பார்ட்னர் வந்துட்டுருக்காரு. அந்த ரூட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வரையுமே சூப்பராக இருக்குது. வெயில் கொஞ்சம் கம்மி தான், சூப்பராக இல்லை. இது ஒன்று கம்மியாடா? ஆமாம் மச்சான், முன்னாடி இருந்தது இது கம்மி. ஊமை வெயில் ஊமைக்கு தான் குத்துது. டேஸ்டாக தான் இருக்கும். இதுதான் ஏற ஸ்டார்ட் பண்ணுற வழின்னு நினைக்கிறேன். வரும்போது குடிக்கிறோம். இப்போ தான் அங்கே இருப்பீங்க. வரேன். நல்லா இருக்குல்ல வழி? செமையாக இருக்குது இந்த ரூட்டு. காட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அங்கே அதில் வந்தால் படிக்கட்டில் ஏறுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூரம். ஆனால் படிலாம் இல்லை. நம்ம பாய்ஸ் கூட தான் ஏறுறோம். படிக்கட்டு கூட மொட்டையாக இருக்கணும். இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆமாம் இல்லை கல் உடஞ்சி போகுது. கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் போகுது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏற முடிகிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் வாங்குது. வழிகாட்டுறது கூட ஆள் இல்லை. ஆனால் என் பின்னாடி
நான் போகிறதா ரூட்டுன்னு வந்துன்னு இருக்காங்க. பார்ப்போம். அங்கங்கே ஆரோ மார்க் இருக்கு, அதை பார்த்து போயின்னு இருக்க வேண்டியதுதான். ஒரு அரை மணி நேரமாக இப்படி தான் போயின்னு இருக்கோம். நல்லா தூங்கிடுமா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஈத்தொலை தாங்க முடியல. தூங்குமா? இல்லை வீடியோ. வேறு வருகிறது. சுற்றி காடு தான். ரொம்ப அழகாக இருக்குது. காட்டில் நடக்கிறது சூப்பர். நடக்கிற மாதிரி தான் இருக்குது, எதுவும் வழுக்கிற மாதிரி இல்லை. வெள்ளையங்கிரி போன ஞாபகம்லாம் வருது. ஒரு மாதம் ஆயிடுச்சு ட்ரெக் பண்ணி. ஒன் ஹவர் ஆகுது, இங்கே தான் சுற்றின்னு இருக்கோம். இன்னும் பாதி மலையை கூட ரீச் பண்ணல. ஆனால் சொல்ல போனால் எங்கே இருக்குன்னே தெரில. பார்ப்போம். புதார் மாதிரி வந்துருக்கு. விந்து விட்டவன் வந்து கேட்டான் மாதிரி. அவன் அடிவாரத்தை சொன்ன கூட ஆனந்தப்பட்டுருவான்டா. வாசனையில ஏறிடும் போல. இப்போ வெயில் நல்லா அடிக்குது, ஆனால் நல்லா பச்சை பசல்னு இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. கோவில் தெரியுது, கிட்ட மாதிரி தான் இருக்குது. நடக்கணும். ஈத்தொலை தான் தாங்க முடியல. இதே மாதிரி போஸ் கொடுத்துருக்கானே. சரி வா. ரெண்டு பாதையும் இணைக்கிற ரூட்டாக தான். சைடு வந்தால் இந்த சைடு தான் வந்திருப்போம். பசங்க முன்னாடியே போயிட்டு. ஆமாம், இது ரெண்டு ரூட். போதுமா? இது கொஞ்சம் கஷ்டம், இது ஏறிட்டா கொஞ்சம் ஈஸி தான். கம்பி பாதை. கம்பியை பிடிச்சி நடந்து வந்தாச்சு. கொஞ்சம் மழை
போட்டோ அடிக்கிறியா? லைட் அங்க எவன் வச்சிருந்தா செவ்வாப்பழம் அண்ணனே வந்து இது இறங்குற வழி, ஏறுற வழி அங்கே இருக்கு. இந்த மலையோட ஸ்பெஷாலிட்டியே கடப்பாறை பாதை. ஏறுவோமா? வந்துடாத காலகாலத்துக்கும் அண்டை இல்லைப்பா, அழகாக தண்ணி குடிக்குது. குச்சி முச்சிச்சு எடுத்துட்டீங்களா? இதை வீடியோ எடுத்தீங்க? நம்ம வந்த பாதை சும்மா செக் பண்ணுது குரங்கு பாக்கெட்ல என்ன இருக்குன்னு. கோயில் வந்துட்டோம். இங்கே கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. மத்தியானம் சாப்பிடவே இல்லை, காலையில் சாப்பிட்டு வரும். சரி, என் கூட ஒன்று சாப்பிட்டு போயிட்டாங்க போலியே. தண்ணி சாமி தரிசனம் முடிஞ்சிச்சு, பார்த்துட்டோம். ரொம்ப ட்ரெயின் மூணாவது வாட்டி ரொம்ப ட்ரெயின் ஆயிடுச்சு. ஆனால் நல்லா இருந்தது. கூட்டம் செம்ம கூட்டம். அவ்வளோதான், கீழே இறங்க வேண்டியதான். பாய்.
கோயில் பின்புறம். அன்னதானம் போட்டிருக்காங்க. பக்தர்கள் எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பார்க்குறீங்களா? எப்படி நாஸ்தி பண்ணியிருக்காங்க பாருங்க. அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதுதான். பாய். அன்னதானம் சாப்பிட்றேன். லட்சுமி அடுத்த பூஸ்டிக்காக இருங்க. ஹார்லிக்ஸாக குடித்தோம். ஏய் நம்ம போக மாட்டோம். சில நேரங்களில் சாம்பார்ன்ற எப்படி இருக்கு மச்சான்? 12 பேர் பிளான் போட்டோம். லாஸ்ட்டில் 5 பேர் வந்திருக்கோம். இதில் என்னென்னா இந்த 5 பேரும் எங்கள் லிஸ்ட்லேயே இல்லை, கணக்குலேயே இல்லாதவங்கள கூட வந்துன்னு இருக்கோம். 7 பேர் மாஞ்சி பிளான் போட்டு வரலான்ட்டாங்க. இறங்கின்னு இருக்கோம். எப்பா எங்களை ரூட்டு காட்டுன்னு இருக்காரு இறங்கிறதுக்கு. தனியாக இறங்குறோம்ல, சூப்பராப்பா. இருட்டாகிவிட்டது. எப்படியாச்சும் கீழே ஓடினோம், பயமாக இருக்கே. ஒரு வழியாக சித்ரா பௌர்ணமிக்கு மலை ஏறிட்டோம். அடிவாரம் வந்துட்டோம். ஒன்றுமே தெரியாது. இப்போது அடிவாரம் வந்துட்டோம். 5:30க்கு இறங்க ஆரம்பித்தோம். டைம் இப்போது 7:30 ஆகுது. அவ்வளோதான், முடிந்து விட்டது. கிளம்ப வேண்டியதுதான். பாய்.